இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் பொண்ணு என்கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஆர்த்தி நம்ம எடுத்த வீடியோ ஆச்சே இன்னமா சுத்திக்கிட்டு இருக்கு. இதனாலதான் அவர் பிடிக்கல. இப்படி நடு ரோட்ல ஒரு பொண்ணை கால்ல விழ வச்சவரை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? நாளைக்கு என்னையும் இதே மாதிரி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்த மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? ஏம்மா அது என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியும். இது மட்டும் இல்ல, பணம் கொடுக்கலன்னு ஒருத்தரை கடத்தி இருக்கான். காய்கறி விக்கிற ஒரு அம்மாவை சுட்டு பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் எப்படி கல்யாணம் பண்றது? ஏன் மாப்பிள்ள என்னமோ கூடவே இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் புட்டு புட்டுன்னு வைக்குது. எனக்கு ஏதோ சந்தேகமா தான் இருக்கு. பாப்போம். இந்த பாருமா, உனக்கு தெரிஞ்சதை மட்டும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுன்னா நீயே கர்ணம் மேல தப்பு இல்லைன்னு சொல்லுவ. இப்ப என்ன, நான் மோசமானவன் மோரடன், பொண்ணுங்களை மதிக்க தெரியாது அப்படித்தானே சொல்ல வர? வீட்டோட பெரியவர் நீங்க சொல்லுங்க, என் பொண்ணு கருணாவை பத்தி சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா? அது 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 வந்து ஆமா இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க அப்படிதானே? நீங்க தலைய தொங்க போட்டிருக்கிறத பார்த்தாலே நல்லா தெரியுது இவன் ஒரு ரவுடி பையன். ஏய் யாரா ரவுடின்ற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். டேய் பயம்பட பெரியவங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, குறுக்கு என்ன பேசுற? எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க புறப்படுறோம். ஐயா, நீங்க எதுக்கு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? டேய் நீ சுமார், யாருக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு உனக்கு தெரியல. உன் மேல ஒன்றும் தப்பு இல்லடா. உன்னை நாங்க சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும், ரொம்ப சீவி விட்டு வளர்த்துட்டோம். அதான் இப்படியெல்லாம் வந்து நிக்குது. சரி புறப்படுங்க, வாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? எங்கேயோ இடிக்குதுன்னு பார்த்தேன், சரியாதான் இருக்கு. சாவிய மறந்துட்டேன். மாதிரி ஒருத்தனால என் ஃப்ரெண்டு வாழ்க்கை மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போக நான் விட மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறத விட அந்த பொண்ணு கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏய், நான் கல்யாணம் பண்றேன் பண்ணல, ஆனா நீ தயவு செஞ்சு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காத, ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுத்துறாத. நீ கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாத, எனக்கெல்லாம் நல்லாதான் நடக்கும். உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்கிறான்னு நானும் பாத்துறேன். உன்னெல்லாம் ஒருத்தன் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான்னு வையேன், அவனுக்கு வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்லாத தரங்கட்டவனா தான் இருக்கும். பாரு, நான் ஒன்னும் உன்ன மாதிரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதுல வாழ்றவ கிடையாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நீ எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன். ஏமா நீ கல்யாணம் பண்ண போறியா? இல்ல எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன்னு சொன்னியே, அதான் கேக்குறேன். இவளெல்லாம் எவன்டா கல்யாணம் பண்ணுவான்? இவளுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுடா. இது என்னோட சாபண்டி. நீ சொல்ற சாபம்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. உன்னதான் எவளுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இது என்னோட சாபம். என்னடா மாத்தி மாத்தி சாபம் வர்றாங்க? யாரோட சாபம் பலிக்குதுன்னு பாத்துருவோம். பாப்போம், அதையும் பாப்போம்.
மாலையும் கழுத்துமா வந்து என்னக்கா இதுனா? இல்ல இந்து, நானும் இவரும் 4 வருஷமா லவ் பண்றோம். திடீர்னு அவங்க வீட்ல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணோம். அதான் ஒரு கோயிலுக்கு போய் நீ போய் தொலை வேண்டிதானே? எதுக்கு இங்க வந்த? எல்லாரும் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திட்டல. அப்பா அப்பா என்னப்பா பேசுறீங்க? பின்னம்மா, நான் என்ன செத்தா போயிட்டேன்? இவனை எனக்கு பிடிச்சிருக்கு, இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல வேண்டியதானே? இவளுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண நீ உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலா சொல்லு? இவன் நம்மளை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிப்பாளாமா? சொல்லுமா? எல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லிக்க வெக்கமா இருக்கு. நமக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்கான்னு நினைப்பு இருக்கா உனக்கு? மத்த பிள்ளைங்க மாதிரி சந்தோஷமா படிச்சுட்டு ஜாலியா இருக்க வேண்டிய வயசுல இந்த குடும்பத்துக்காக எப்படி கஷ்டப்பட்டு இருக்கா பாரு. நீ எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம எல்லாத்தையும் செஞ்சோம்ல, அதுக்கு நீ காட்டுற நன்றி கடனாமா இது? பெத்த அப்ப உயிரோட இருக்கும்போது இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காமா உனக்கு? அப்பா, அவன் நம்ம தீபாப்பா. இல்ல, இவன் நம்ம தீபா இல்லமா. இப்பதாமா உன்னை நினைச்சு பெருமையா பேசிக்கிட்டு இருந்த. என் பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சு, கை நிறைய சம்பாதிக்க போறா, இனி எங்க குடும்பத்துக்கு கஷ்டம் வர போறது இல்லன்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தம்மா. இங்க பாரு, உன் தங்கச்சி கிட்ட உன்னை பத்தி நான் என்ன தெரியுமா சொன்னேன்? நீ ஆசைப்பட்ட மாதிரி டீச்சர் ஆகலாம், அதுக்கு என்ன செலவாகுதோ அத தீபா பாத்துக்குவான்னு சொன்னம்மா. ஆனா நீ என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற? நீ சுயநலத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. தயவு செஞ்சுக்கிறது போயிருமா? அப்பா, நீ சும்மா இருமா. இனிமே நீ என் கண்ணிலேயே முழிக்க கூடாது சொல்லிட்ட. என்னதான் குடும்ப கஷ்டமா இருந்தாலும் மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தோமே, இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இப்படி அசிங்கமா பேசுற மாதிரி பண்ணிட்டல. ஒழுங்கா போயிரு.